ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி இடியப்ப சோறு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 4 இடியப்பம் எடுத்திருக்கேன். இது ஒருத்தவங்க தாராளமாக சாப்பிட்லாம். அந்த இடியப்பத்தை ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் பால் ஊற்றி இந்த மாதிரி உதிரியாக உதிர்த்து வச்சுக்கிறேன் நான். இப்போது ஒரு எண்ணெய் சட்டியில், அதாவது எதில் தாளிக்க போகிறோமோ அந்த எண்ணெய் சட்டியில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் போட்டிருக்கேன். இல்லைனா நெய் இருந்தால் கூட நீங்கள் நெய் போட்டுக்கலாம். அதில் ஒரு பட்டை, ஒரு 5 முந்திரி மாதிரி நல்லா உடச்சி விட்டு அதை தாளிச்சிக்கிறேன். 4 இடியப்பத்துக்கு ஒரு முட்டை தாராளமாக போதும். அந்த முட்டையை இந்த நெய்யோடு சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் பெப்பரும் போட்டுக்காங்க. நான் ஒரு சிட்டிக்கு உப்பும் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உதிர்த்து வச்சுருந்த நம்ம இடியப்பத்தை போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான அருமையான இடியப்ப சோறு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.